ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மேரேஜ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். மேரேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணுக்கு தான். என்னோடய அண்ணி. ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது முகூர்த்தத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் வைப்பாங்க. அன்னைக்கு உள்ள வீடியோ தான். ரிசப்ஷன் காலையில் பார்த்தீங்கன்றனைக்கு ரிலேஷன் எல்லாம் வருவாங்க. அப்புறம் இங்கே இப்போ தான் டெக்கரேஷன் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. மார்னிங்கு ஈவினிங் தான் ரிசப்ஷனு. இப்போ மார்னிங் டெக்கரேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பொண்ணுக்கு மெகந்தி போட்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க, ரிலேஷனில் உள்ள பிள்ளைங்க அவங்க எல்லோரும் மெகந்தி போட்டுட்டு இருந்தாங்க. மேரேஜுன்னு சொன்னாலே பயங்கர சந்தோஷம்தான் எல்லாருக்கும். ஒரு சைடோடய மெகந்தி வேலை நடந்துகிட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அப்படியெல்லாம் கொடுக்கணும்ல. அதுக்காக சமையல் வேறு நடந்துகிட்டு இருந்தது. வீட்டிலே சமையல் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வேறு சைடில் பார்த்திங்கன்னா இது ஈவினிங் ரிசப்ஷனுக்கு அப்படின்ட்டு அதுவும் சமையல் நடந்துகிட்டு இருந்து, இது வீட்டில் உள்ளவங்களுக்கு ரிலேஷனுக்கு மட்டும் சாப்பிடக்கு அந்த மாதிரி காய்கறி கட் பண்ணிங்களோ அவங்களுக்கு. இது சமையல் பண்ணியால பாருங்க எல்லாரும். ஹலோ, நான் பாட்டி. இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாமே ஏதாவது வீட்டில் விசேஷங்கள் நடந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அப்படி எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணி சமையல்லாம் முடித்து மத்தியானம் சாப்பிட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு டைம் ஆகிட்டு எல்லாம் ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததும் ஆட்கள் வந்ததும் அப்படி இல்லாமல் போயிட்டுருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் வீட்டிலேருந்து மறுநாள் முகூர்த்தத்துக்குள்ளே சாரி கொண்டு வருவாங்க. பையனோட அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி யாராவது சாரி கொண்டு வருவாங்க. பேலன்ஸ் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அவங்க ரிலேஷனில் உள்ளவங்க எல்லோரும் பொண்ணுக்கு இடக்குள்ளே செருப்பு, அதுக்கப்புறம் இது மேக்கப் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, கற்கண்டு, ஸ்வீட்டு அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் தட்டில் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அது ஒத்த இதில் அப்படி கொண்டு வருவாங்க. 7, 9 இந்த மாதிரி தட்டுகளில் வச்சு அந்த இது பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லோரும் ஒருத்தராக கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எல்லாம் சேர்ந்து எடுத்து எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போய் சாப்பிட கிண்டிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. சாப்பிட்டு வச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் எங்கள் ஊரில் உள்ள வழக்கம். எல்லா ஊர்லேயும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நானும், பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லோரும் மட்டும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட 2 ஆண்டிமார் அவங்க கூட, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிமார் எல்லோரும் சேர்ந்து அப்படி அந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மெமரபிள் தான். எப்போமாவது நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது தான் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பொண்ணோட அண்ணன், என்னோடய கொழுந்தனார். அவளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கிஃப்ட் பண்ணியிருந்தான். அவங்க 2 பேரும் நிற்க ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் பாட்டு போட்டிருந்தனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் வீடு, மேரேஜ் வீடுன்னு சொன்னாலே மெயினாக பாட்டு தான். பழைய பாட்டு, புதிய பாட்டு அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. அது கேட்க ஒரு சந்தோஷம்தான். அந்த மாதிரி ஒரு பிள்ளை ஆடணுன்னு அடுத்த பிள்ளைக்கு ஆடணுன்னு ஆசை. அப்படி ஒருத்தராக மாறி மாறி இது பண்ணி ஆடி ஆடி என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறு சைடில் என்னன்னா மறுநாள் தேங்கிட்டு சமையலுக்குள்ளே காய்கறி கட் பண்ணியது, உள்ளி உடைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. என்ன தான் நம்ம கல்யாண வீடு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணாலும், எவ்வளோ தான் கல்யாண வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் கல்யாணம் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னு நமக்கு அது பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயந்தான்.
எங்கள் சந்தோஷத்தை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஎம் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.